யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். எல்லாத்தையும் அவங்க கையில் கொடுத்துட்டான். ஹோல் ஹவுஸ். இவன் பெரிய ஆள் பாருங்க, பெரிய பிஸ்னஸ் எல்லாம் இருக்குது, வீடு இருக்குது, வாசல் இருக்குது, எல்லாம் இருக்குது, தோட்டம் இருக்குது, எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும், எல்லா பிஸ்னஸையும், தோட்டத்தை, அது இது எல்லாத்தையும் இவன் கையில் கொடுத்துட்டான். எல்லாத்துக்கும் இவன் தான் மேனேஜர். உள்ளூர்காரெல்லாம் இவனுக்கு கீழே இருக்கான். அடிமையாக போனவன் அடிமட்ட வேலை கிடச்சிருக்கும், பெருக்கிறது துடைக்கிறது இந்த வேலை தான் கிடச்சிருக்கும் பாருங்க. எந்த உரிமையும் இருக்காது, லீவு கிடைக்காது, சம்பளம் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. விலை கொடுத்து வாங்கினவன், எந்த உரிமையும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு உயரம் வந்துட்டான். எல்லாத்தையும் இவன்ட்ட ஒப்படைச்சிட்டாங்க. இவன்ட்ட எல்லாத்தையும் ஒப்படைக்கப்பட்ட போது சொல்கிறாங்க, இவனுக்கு 19 வயசு. ஹலோ, எந்த காலேஜுக்கு போனான், எங்கே MBA படித்தான், எப்படி இப்படிப்பட்ட ஒரு மேனேஜர் ஆனா, எப்படி இவ்வளோ ஆட்களை வச்சு வேலை செய்து சாமர்த்தியமாக அவர்களோடலாம் பழகி வெளிநாட்டில் போய் வெளிநாட்டுக்காரனை தன்னுடைய கட்டளைக்கேற்ப வேலையை செய்ய வச்சு அவர்களெல்லாம் அடக்கி ஆண்டு அந்த வீட்டை ஆண்டு கொண்டு அந்த வீட்டுக்கே ஒரு எஜமானாகி அவ்வளோ பெரிய மதிப்பையும் மரியாதையும் பெற்றான்னா எந்த ஊர் MBAங்கிறது, எங்கே படித்தான்? நான் சொல்கிறேன், எங்கே கற்றுக்கிட்டான்? நான் சொல்கிறேன், அவனுக்கு யார் அதெல்லாம் கற்றுக் கொடுத்தது? ஆசீர்வாதம். ஆசீர்வாதம்ங்கிற சக்தி அவனுக்குள்ளே வேலை செய்து பாருங்க. அவன் கண்டுட்டான், நம்ம மேலே கடவுள் கண்ணாக இருக்கிறாரு, நம்மளை உயர்த்துறதுக்கு அவர் தெரிந்து கொண்டிருக்கிறாரு, நம்மளை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போகிறார் கர்த்தர், நம்மளை ஆசீர்வச்சிருக்காரு, அவருடைய ஆசீர்வாதம் என் பேரில் இருக்குது. அதனால் இவ்வளோ கஷ்டத்தை நான் பார்த்தாலும் கடவுள் எனக்கு ஒரு பெரிய லக்கை வச்சிருக்கிறார், ஒரு நோக்கத்தை வச்சிருக்காரு, அதுக்காக என்னை தெரிஞ்சு கொண்டிருக்கிறாருன்னு சொல்லி அவனுடைய மனதை அதில் செலுத்துகிறான் பாருங்க.